அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். இந்த 20 விசைப்படகுகள் வலையிட்டு கொண்டிருந்த போது ஸ்ரீலங்கா சேர்ந்த கடற்படையினர் 2 நேவி வந்தாங்க. வந்து நாங்கள் கோடியார நம்ம பார்டரில் வலை இழுத்து இருந்தப்போ லைட்டு போடவும் இல்லை, எதுவும் போடல. வந்து காரைக்காலை சேர்ந்த மெதிலன் போட்டு சைடில் வந்து ஷூட்டிங் ஆர்டர் பண்ணாங்க. ஷூட்டிங் ஆர்டர் பண்ணவும் நாங்கள் 20 போட்டும் வலையை வெட்டி விட்டு வந்துட்டோம். மெதிலன் போட்டு என்ற போட்டில் மட்டும் 2 பேர்கள் புல்லட் சுடவும் போட்டு ஸ்லோ பண்ணி போட்டாங்க பயத்தில். நாங்கள் எல்லோரும் ஓடியாண்டோம். அந்த போட்டில் 2 நேவி ஏறி எல்லாரையும் போட்டு அடித்தாங்க. அடித்து ஸ்ரீலங்கா இழுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம நேவியை வந்து கூப்பிட்டு பார்த்தோம், ஒயர்லெஸில் கூப்பிட்டு பார்த்தோம். அவங்க வரவே இல்லை லைனில் சொல்கிறதுக்கு. நாங்கள் எல்லாம் பயந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்கள மட்டும் இழுத்துட்டு போயிட்டாங்க. மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் அது நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும். அவங்க சம்மந்தம் இல்லாமல் வந்து புல்லட்டு சுடுறாங்க. ஷூட்டிங் யார் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து எங்கள் பார்டரில் வந்து நம்ம பார்டரில் வந்து சுடுறாங்க. கோடியாரில் எழுத்திருந்த போட்டு நாங்கள் போகஸும் அடிக்கல, எதுவுமே அடிக்கல, வந்து சுடுறாங்க. ஷூட்டிங் யார் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அத்துமீறி கைது செய்யப்படும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், இன்றைய தினத்தில் தமிழக மீனவர்கள் 2 பேர் மீது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாகவும், அவர்களின் கதி என்ன என்பது குறித்து தெரியாமல் உறவினர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது.